السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى عن شان حبيبه تعليما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ஈருலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகுவதாக. மேலும் அவனது சாந்தியும் சமாதானமும் ஈருலகத்தின் தலைவர் என் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய வாழ்வை வெல்வாது வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றாமல் கொண்டு நிலவற்றுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாட்களையும் வருடங்களாக படைத்திருக்கின்றார். அந்த ஒவ்வொரு வருடங்களிலும் 12 மாதங்களாக 12 பிரிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்திருக்கின்றான். அந்த 12 மாதங்களில் முதலாவது மாதமாக இந்த முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறது. அந்த முஹர்ரமுடைய மாதத்தை பற்றி நாம் இப்பொழுது பேச இருக்கின்றோம். முஹர்ரமுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், முஹர்ரமுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், ரமலானில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போர் செய்வதற்கு அனுமதி தந்திருக்கின்றான். ஆனால் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் போர் செய்வதை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்திருக்கின்றான். இப்படி பல்வேறு விஷயங்கள் எல்லாம் ரமலானுடைய மாதத்தில் இருக்கின்றது. இதை சம்பவதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் கூறுகிறார்கள், பல்வேறு விஷயங்களை பல்வேறு நபிமார்களுக்கு நடந்ததாக கூறுகிறார்கள். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உலகிலேயே முதலாக படைக்கப்பட்ட மனிதர் என்று சொன்னால் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين என்பதாக துஆ செய்திருப்பார்கள். அவருடைய காலத்திலே இந்த துஆவை செய்த பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துஆவை அங்கீகரித்த மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதமாக இருக்கின்றது. பின்னாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் மீனுடைய வயிற்றிற்கு இருந்த சம்பவம் நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த மீனுடைய வயிற்றிற்கு இருக்கும் பொழுது மாபெரும் ஒரு மிகப்பெரிய இருளாக இருந்த அந்த சமயத்தில் அவர்கள் துஆ செய்தார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை விட பரிசுத்தமானவர் எவரும் இல்லை, உன்னையே வணங்குவதற்கு நீ தகுதியானவன் யா அல்லாஹ் என்பதாக கூறுவார்கள். அதே போன்று நாங்களோ ஒரு சுத்தம் இல்லாதவர்கள், உன்னை போன்று பரிசுத்தமானவர்களை வேற எவரும் இல்லை என்பதாக சொன்னார்கள். இந்த துஆவை எல்லாம் அங்கீகரித்த மாதம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்கின்ற துஆவை அங்கீகரித்த மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதமாக இருக்கின்றது. இரு நபிமார்கள் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இரு துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்த மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதமாக இருக்கின்றது. அதே போன்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறந்த நாளில் இருந்து அவர்கள் நெருப்பில் போடப்பட்ட மாதம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்பை குளிர வைத்த மாதம், அவர்களுக்கு ஹலீல் என்ற பட்டப்பெயர் கிடைத்த மாதம் என்பதும் முஹர்ரமுடைய மாதமாக இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நடந்திருக்கின்றன. அதே போன்று ஃபிரௌனை அழிக்க செய்த மாதம், ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய கூட்டம் வெற்றி பெற்ற மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர்கள் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு சிந்தனை தெரிந்தவுடன் அவர்களை வானிற்கு உயர்த்தினானே, அந்த மாதம் முஹர்ரமுடைய மாதமாக இருக்கின்றது. இப்படி பல்வேறு நல் விஷயங்கள் எல்லாம் பல்வேறு நபிமார்களுக்கு நடந்ததாக இமாம் சமர்கதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபிலே பல விஷயங்களை பதிவிடுகிறார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அறிவிக்கின்றார்கள்,
மறைக்க முடியாத சம்பவம் அந்த சம்பவம். எப்படி என்று சொன்னால், ரமலானில் நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால், அந்த நோன்பில் நீங்கள் எந்த அளவில் நன்மை பெறுவீர்களோ அதே நன்மையை நீங்கள் மற்ற மாதத்தில் தேட வேண்டுமா, அந்த தேடுதலை நீங்கள் முஹர்ரமுடைய மாதத்தில் தேடுங்கள் என்பதாக இமாம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், முஹர்ரமுடைய மாதத்தில் வருடத்தின் ஆரம்பத்திலே எவர் ஒரு நல்நியத்தோடு நல்ல ஒரு விஷயத்தோடு நோன்பு வைக்கிறாரோ, துவா செய்கிறாரோ, அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே அங்கீகரிக்க செய்கிறான் என்பதாக இமாம் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த ரமலானில் நீங்கள் நோன்பு வைத்தால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நோன்பை முஹர்ரமுடைய மாதத்தில் வையுங்கள் என்று சொன்னார்களே, அந்த முஹர்ரமுடைய மாதத்தில் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் நோன்பை வைத்தால் அது சுன்னத்தாக இருக்கட்டும், சுன்னத்தாக இருக்கும். ஏனென்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த 2 நாட்களில் தான் அதிகமாக நோன்பு வைத்தார் என்பதாக பதிவெடுக்கிறார்கள். நாமும் வரக்கூடிய காலகட்டத்திலே வரக்கூடிய முஹர்ரம் அல்லாத மற்ற மாதத்திலும் கூட திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பதற்கான நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.